பார்க்கிறோம். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக உள்ள சங்கர் ஜிவால் நாளையுடன் ஓய்வு பெறவிருக்கும் நிலையில் வெங்கட்ராமன் நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருக்கும் வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்படலாம் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராயரத்தூர், வன்னிய பெருமாளின் பெயர்கள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் நிலையில் வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக உள்ள சங்கர் ஜிவால் நாளையுடன் ஓய்வு பெறவிருக்கும் நிலையில் பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் நியமிக்கப்படலாம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. தற்போது நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருக்கும் வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல் இணைந்திருக்கிறார். கோகுல், விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழக டிஜிபியாக சங்கர் ஜிவாலுடைய பதவி காலம் இந்த 31ஆம் தேதியோடு அவர் பணி ஓய்வு பெறக்கூடிய நிலையில பொறுப்பு டிஜிபியை நியமிக்க தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. அந்த அடிப்படையில வெங்கட்ராமன் தற்பொழுது டிஜிபி நிர்வாக பிரிவில் டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்படலாம் என்ற ஒரு தகவல் வெளியாகிறது. ஏறக்குறைய 2 ஆண்டு காலம் தற்பொழுது சங்கர் ஜிவால் சட்டம் ஒழுங்கு டிஜிபியாக இருந்த நிலையில நிர்வாக பிரிவு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியாக நியமிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும், குறிப்பாக இதுவரை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு டிஜிபி பத்தியுடைய பரிந்துரையை இதுவரை தமிழக அரசு அனுப்பாத நிலையில இந்த பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் வெளியாயிருக்கிறது. ஏற்கனவே இது போன்ற பொறுப்பு டிஜிபிகள் தமிழகத்தில் நியமிக்கப்பட்டிருக்காங்க. வெங்கட்ராமனை பொறுத்தளவு 1994ஆம் ஆண்டு IPS அதிகாரி ஆவார். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். இவர் தமிழக காவல்துறையில பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். நிர்வாக பிரிவுல அதிக அனுபவம் இருக்கிறது. கூடுதல் டிஜிபியாக நிர்வாக பிரிவு தலைமை இடத்துல அவர் பணியாற்றிருக்கார். ஐஜியாக நிர்வாக பிரிவுல இருந்திருக்கார். அந்த அடிப்படையில் டிஜிபியாகவும் நிர்வாக பிரிவில் இருக்கக்கூடிய இவருக்கு தற்பொழுது பொறுப்பு டிஜிபி என்ற பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் அதற்கான உத்தரவு விரைவில் வர இருப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. சங்கர் ஜிவாலுடைய பதவி காலம் நீட்டிக்கப்படலாம் என்ற தகவல் சொல்லப்பட்ட நிலையில அவர் பணி ஓய்வு பெறுவது அதற்கான பொறுப்பு முதலமைச்சர் அதுக்கு ஒப்புதல் வழங்கியிருப்பதாகவும் அவருக்கு தீயணைப்புத்துறை ஆணையத்துடைய தலைவர் என்ற ஒரு ஆணையத்தை உருவாக்கி அதற்கு அந்த பொறுப்பு வழங்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகிறது. 29ஆம் தேதி பிரிவு உபச்சார அணிவகுப்பு சங்கர் ஜிவாலுக்கு நடைபெறக்கூடிய நிலையில அதன் பின்னர் இந்த பொறுப்பு டிஜிபிக்கான அறிவிப்பு வெளியாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போதைய தகவலாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.